ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம எப்படி நிஃப்டியில் வந்து வீக்லி பொசிஷன் எடுக்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ நம்ம இப்போ பண்ண போகிறது வந்து ஆப்ஷன்ஸ். இப்போது என்னோடய வியூ என்னென்னா, இப்போது நிஃப்டி வந்து ட்ரேட் ஆகிருக்குது வந்து 14,690. ஸோ பாஸ்ட் 1 வீக்காக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப வாலட்டிலாக இருக்குது. ரீசன் வந்து இந்த செகண்ட் வேவ் வந்ததுனாலையும் சரி, சம் அதர் ஃபேக்டர் குளோபல் கியூஸ்னாலையும் சரி, மார்க்கெட் வந்து ரொம்ப வாலட்டிலாக இருக்குது. இப்போது நம்ம அதோடைய ரேஞ்ச் பார்க்கலாம். ஒரு ஷார்ட் டேர்ம் வியூ தான் எடுக்க போகிறோம் நம்ம இப்போது. இது நிஃப்டி 50 1 hour டைம் ஃப்ரேமில். நேற்று நான் சொன்ன மாதிரி ஹரிசாண்டல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்னுடைய ஹரிசாண்டல் லைன் வந்து this is our resistance. This is the resistance line which is 15,345. next resistance எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 14,866 கரெக்டுங்களா? ஓகே, 14,866. இப்போது நம்மளோட வியூ இங்கே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 14,866. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 15,345. பட் அதுக்கும் முன்னாடி ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது தான், அதுதான் வந்து 15,000. எப்பவுமே இந்த ரவுண்ட் நம்பர்ஸில் இருக்க எந்த நம்பருமே வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ஆல்ட் ஹெச். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு வியூ எடுக்க போகிறேன். என்ன வியூனா, நிஃப்டி நெக்ஸ்ட் தேர்ஸ்டே வந்து 15,000 கிராஸ் பண்ணாது. ஸோ அப்படின்ற வியூ எடுக்க போகிறேன். ரீசன் என்னென்னா, நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 14,800, அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 15,000. ஸோ இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸை கடந்து போகணுன்னா அது வந்து இன்னும் அந்த புல்லிஷ் மொமெண்டம் இல்லை. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 வீக்காக பார்த்தீங்கன்னா அந்த புல்லிஷ் மொமெண்டம் கிடையாது. அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் மாறிட்டே இருக்குது. ப்ளஸ் நம்மளோட வியூ வந்து 1 வீக் தான் இருக்க போகுது. ஸோ அதனால் வந்து we are going to take a little risk here. என்ன பண்ண போகிறோன்னா, இது 14. ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 14,319. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து நம்மளுடைய பிளான் என்னென்னா, இப்போ வர ஃப்ரைடே வந்து மார்க்கெட் ஹாலிடே. 3 days நம்மளுக்கு ஹாலிடே இருக்குது. ஸோ இதனால் என்ன நடக்குதுன்னா, நெக்ஸ்ட் நாளைக்கு நான் எடுக்க போகிற பொசிஷனுடைய ஆப்ஷன் செல் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் நாளைக்கு நம்ம ஆப்ஷன் செல் பண்ண போகிறோம். என்ன வியூலனா, லைக் April 8 வந்து நிஃப்டி வில் ட்ரேட் பிட்வீன் 14,500 ஆர் நம்ம என்ன பொசிஷன் எடுக்க போகிறோம்னா, நிஃப்டி 15,000க்கு கீழே ட்ரேட் ஆகும் அப்படின்ற ஒரு வியூ எடுக்க போகிறோம் April 8க்குள்ளே. ஸோ என்னுடைய பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஸோ அதுதான். ஸோ இப்போ இந்த பொசிஷனை எப்படி எடுக்க போகிறோன்றது வந்து நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து ட்ரேடிங் வியூ. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆஸ்ட்ரம். ஓகே, ஸோ நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ண போகிறோம் இப்போது. ஸோ வாங்க நம்ம ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஆப்ஷன்ஸ், நிஃப்டி தான் ஸ்கிரிப்ட் நேம். என்னுடைய பொசிஷன் வந்து வீக்லி பொசிஷன் 01 எக்ஸ்பைரி. நாளைக்கு நம்ம எந்த பொசிஷனும் எடுக்க முடியாது, ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். 8th ஏப்ரலுக்கு எடுக்க போகிறோம். ஸ்ட்ரைக் ப்ரைஸ், ஸோ நான் சொன்ன மாதிரி 15,000 வந்து ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு முன்னாடி 15,800 பெரிய ரெசிஸ்டன்ஸ். நாம் என்ன பண்ண போகிறோம்னா 15,100 இந்த காலை வந்து செல் பண்ண போகிறோம். டபுள் த குவான்டிட்டி, ஆட் பொசிஷன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, கம்ஃபர்டபுளாக 15,100 போய் நான் வந்து ஆப்ஷன் செல் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ப்ராஃபிட் 2%, மேக்ஸ் லாஸ் பார்த்தீங்கன்னா அன்டிஃபைன். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி கிடையாது. என்னென்னா இதில் ரிஸ்க் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த ரிஸ்க்கை வந்து குறைக்கிறதுக்கு 15,300 சி இருக்குங்களா, அதை வந்து நம்ம அதே சேம் நம்பர் ஆஃப் குவான்டிட்டி வந்து நம்ம பை பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ப்ராஃபிட் 5.44%, மேக்ஸ் லாஸ் பார்த்தீங்கன்னா 36%. நான் இதை பற்றி நான் சொல்கிறேன். மேக்ஸ் ஆர்ஆர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா
1:0.15. இப்போ பிரேக் ஈவன் பார்த்தீங்கன்னா இதுதான் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது. நான் எப்போ லாஸ் மேக் பண்ணோன்னா நிஃப்டி 15,120 கிராஸ் பண்ணால் மட்டும்தான். ஸோ அதோடைய வியூ எப்போ நெக்ஸ்ட் April 8க்குள்ளே. ஸோ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ 14,700 வச்சுக்கோங்களேன். இதில் ஒரு 300, இதில் ஒரு 400 பாயிண்ட்ஸ் ஒரு அப் மூவ் வந்தால் மட்டும்தான் நான் வந்து எனக்கு லாஸ் வரும். அதுவும் எவ்வளோ லாஸ் வரும்னா, நான் இவ்வளோ நாள் அந்த பொசிஷனை வந்து எக்ஸ்பைரி வரைக்கும் வச்சுருந்தேன் வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மேக்ஸிமம் லாஸ் எனக்கு வர வேண்டியது வந்து 26,000. ஸோ இந்த 26,000 லாஸ் வரைக்கும் நம்ம வச்சுருக்க போகிறதில்ல பொசிஷன். ஸோ நம்மளோட வியூ 15,100 இருக்கிற பட்சத்தில் நம்ம எப்போ வந்து நம்ம இந்த பொசிஷன்லேருந்து லாஸ்ட்டில் வெளியே வரோன்னா, நம்ம வந்து 15,000 வந்து நிஃப்டி கம்ஃபர்டபுளாக கிராஸ் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம அந்த டைமில் வந்து நம்ம இந்த பொசிஷனை அந்த டைமில் இருக்கிற லாஸ்ட்டில் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வரணும். ஸோ இதோடைய டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு எடுக்க போகிற அந்த பொசிஷன். ஸோ ஃப்ரைடே லீவு. இதோடைய டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே. வெறும் 4 நாள் தான். 4 ட்ரேடிங் செஷனில் 400 பாயிண்ட் அப்ரூவ் எடுக்கணும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி. அப்ரூவ் எடுத்தால் மட்டும்தான். ஸோ இப்போ டவுன் சைட் ரிஸ்க் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டவுன் சைட் ரிஸ்க் கிடையாது. ஏன்னா நம்ம ஒன்ஸ் இந்த மேபி 14,100, 14,200, 300 போனால் கூட நம்மளுடைய ப்ராஃபிட் வந்து இட்ஸ் கோயிங் டு பி சேம். ஏன்னா நம்மளுக்கு அப் சைட் ரிஸ்க் தான் இருக்குது, டவுன் சைட் ரிஸ்க் கிடையாது. நம்ம 3 நாள் ஹோல்ட் பண்ண போகிறதுனால நான் டவுன் சைட் ரிஸ்க் எடுக்கலை. மார்க்கெட் கேப் அப் ஆர் கேப் டவுன் மட்டும்தான் நம்மளுக்கு பெரிய ரிஸ்க்கு. இப்போது இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து டவுன் ட்ரெண்ட், அதாவது இப்போ இருக்கிற ரிஸ்கில் வந்து மார்க்கெட் கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கே தவிர மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி பார்க்கலான்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி. இப்போ இந்த பொசிஷனை வந்து நாளைக்கு எடுக்க போகிறோம். இந்த நாளைக்கு எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 82.57 ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் எவ்வளோ வரும்? 5.44%. நீங்கள் சொல்லுங்கள், 5.44% ரிட்டர்ன்ஸ் இன் 4 ட்ரேடிங் செஷன்ஸ். ஸோ நீங்கள் ஈவன் நாளைக்கு இன்க்ளூட் பண்ணாலுமே சரி, 7 டேஸில் உங்களுக்கு 5.44% ரிட்டர்ன்ஸ் வருது. இது பேங்க் எஃப்டிலையும் தர மாட்டாங்க. அதுவும் நான் சொல்கிறது வந்து 1 இயருக்கு. 1 இயர் பேங்க் எஃப்டி வந்து 5% தான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில். பட் உங்களுக்கு 7 டேஸில் உங்களுக்கு 5% ப்ராஃபிட் வருதுன்னா தேர் ஆர் ரிஸ்க். நீங்கள் இந்த 36% லாஸ் வந்துக்கூடிய சான்ஸ் இருக்குது. பட் நீங்கள் எடுக்கக்கூடிய ரிஸ்க் வந்து கால்குலேட்டட் ரிஸ்க். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு கிடைக்க போகிற கிரெடிட் பார்த்தீங்கன்னா 3,900 rupees. மார்ஜின் பார்த்தீங்கன்னா வெறும் 71,000. ஓகே. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு வந்து நம்ம மண்டே, டியூஸ்டே இல்லை வெனஸ்டே அதில் வந்து நம்ம பொசிஷனை எடுத்து நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா லைக் லிட்ரலாக நீங்கள் உங்களோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பாருங்களேன், 1:0.15. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம இதை இன்னும் கூட குஷன் பண்ணலாம். பட் ஃபார் நவ் நம்மளுக்கு ஒரு டவுன் சைட் பயஸ் இருக்கனால நம்ம இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அ டைரக்ஷனல் ட்ரேட் தான். நம்ம வந்து அப்சைடு வந்து ரொம்ப லிமிட்டட். லைக் நம்ம 14,800 இல்லை 14,900 போனாலும் நம்ம இந்த பொசிஷன் க்ளோஸ் பண்ண போகிறது கிடையாது. எப்போ 15,000 வந்து கம்ஃபர்டபுளாக க்ளோஸ் பண்ணுது அந்த டைமில் மட்டும் தான் நம்ம இந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ண போகிறோம்.